வணக்கம் ஷவைதி வெல்கம் பேக் டு ஷவைதிஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாய் வீடுங்களில் கல்யாணத்தில் செய்யக்கூடிய அந்த சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் தான் வந்து இம்பார்ட்டன்ட். பிரியாணி பண்ணாலும் அந்த ஊரே மணக்கும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ நான் ஒரு 1/2 kg பண்ணுறேன் அப்படின்னா மூணுமே வந்து 10 கிராம் ஈவனாக எடுத்து அதனால் பிளெண்ட் பண்ணி எவ்வளோக்கு நைஸாக பண்ண முடியுமோ நைஸாக பண்ணிவிட்டு ஆனியனை வந்து கேட்டால் 80% தான் வந்து வேக விட்றாங்க. இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இந்த பவுடரை வந்து இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணி நல்லா வந்து சாத்திய பண்ணி அதுக்கு பிறகு மற்ற ப்ராசஸில் நடக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரான பிரியாணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் வீடு கல்யாண சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன் 1/2 kg, பாஸ்மதி ரைஸ் 1/2 kg, பெரிய வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், புதினா 2 கை, மல்லி இலை 2 கை, பட்டை 3 நம்பர், கிராம்பு 8 நம்பர், ஏலக்காய் 25 கிராம், மிளகாய் தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பிரியாணி அண்டி எடுத்து அந்த பிரியாணி அண்டி நல்லா காஞ்ச பிறகு நம்ம இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா 150 ml ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு ஒரு 6லேருந்து 7 நம்பர் வந்து கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 நம்பர் ஏலக்காய், 3 பட்டை. இது மூணுமே ஈக்குவலாக வந்து புரியணும். லைட்டாக புரிஞ்ச பிறகு அந்த ஏலக்காய் வெடிக்க கிளம்பும். அது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கூட வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து கரெக்டாக ஒரு 80% நல்லாவே குக் ஆகணும். லைட் ப்ரௌன் வர வரையும் நல்லா குக் பண்ணணும். நல்லா வந்து ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து பிரியாணி பவுடர்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, மராட்டி முக்கு, நெட்மெக், கடல் பாசி இதெல்லாம் வரும். நம்ம இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பாய் வீட்டு ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மூணுமே நல்லா பவுடர் ஆக்கி நைஸாக பவுடர் அடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணி குக் பண்ணணும். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சால்ட் தான் வந்து நான் மசாலா ஆட் பண்ணுறேன். இன்னொரு 1/2 சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம பாயில் பண்ணும்போது ஆட் பண்ணணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எப்படி வெட்டணும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூலியனாக கட் பண்ணாமல் ஒரு தக்காளி அப்படின்னா 1/8 வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், சில்லி பவுடர் ஆட் பண்ணி நம்ம சில சிக்கன் பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சாத்தியே பண்ணுவோம். அதாவது வதக்கும் எல்லாத்தையும். இப்போ தக்காளி போட்டு வதக்கும், அடுத்து புதினா போட்டு வதக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. இந்த பாய் வீட்டு ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி இதெல்லாமே போட்டு இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ண வச்சுருவாங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான். இப்போ வந்து இதில் நான் 100 ml தண்ணி ஊற்றுறேன். 100 ml தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுறேன். அந்த தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தக்காளி நல்லா குக் ஆகி மேஷ் ஆகிருக்கும். அந்த இதில் வந்து நம்ம எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து சிக்கன் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அந்த 5 நிமிஷம் சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா வந்து தக்காளிலாம் எல்லாமே சேர்ந்து குக் ஆக பண்ணிடுங்க. இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கனை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த சிக்கன் வந்து அந்த கிரேவிலே வந்து நல்லா குக் ஆகணும். நம்ம இன்னொரு சைடு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தண்ணி வச்சு அந்த ரைஸுக்கு ஏற்ற அளவு தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும்.
தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கடல உப்பு ஆட் பண்ணி அது கூட கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு மல்லி இலை, புதினா ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து இது கூட வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து ஒரு 75% வந்து குக் ஆகணும். நல்லா கொதிச்சுக்கிருக்கு. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அந்த சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணியிருக்கேன். சூப்பராக பஞ்சு மாதிரி குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து இந்த ரைஸை வந்து வடிச்சிடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா 70% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை லேடியோட பேக் சைடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு 25 கிராம் கீ ஊற்றி தோசை தவா வச்சு நம்ம தம் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். அது மேலே வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். நான் அதை க்ளோஸ் பண்ணி மேலே வந்து வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா தம் போட்டு தம்மை ஆஃப் பண்ணி இந்த தம் உடைக்கும் போதும் மேலே ஒரு 100 கிராம் 50 கிராம் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி இதை நல்லா ரைஸை நான் உடச்சி விட்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து அதை மாற்றிடலாம். ஒரு சூப்பரான பாய் வீட்டு கல்யாண சிக்கன் பிரியாணி ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த காரம் நீங்கள் வந்து காரம் வந்து நான் சில்லி போடுறேன், சில்லி யூஸ் பண்ணியிருப்போம். நான் சில்லி வந்து 4 போட்டிருக்கேன் அப்படின்ற போதும் நீங்கள் சில்லி போடுற அந்த காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த காரத்தை ஒரு சூப்பரான பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிடும்போதும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செம்ம ஃப்ளேவரான ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.